ஹரிச்சந்திரனை பத்தி சொன்னா அப்படி உண்மை உண்மைன்னு. அதே ஹரிச்சந்திரனுடைய மகன் லோகிதாசன். அந்த லோகிதாசன் சின்ன பசங்களோட எல்லாம் போய் விளையாட போயிருக்கான். எல்லா பிள்ளைங்களும் அங்கங்கேயும் ஆடி ஆடி விளையாடிட்டு இருக்குது. நேரம் போக போக பிள்ளைங்க டயர்ட் ஆயிடுச்சு. ஆற்றங்கரை ஓரமா நாணல் பிள்ளை பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப விளையாண்டதுல டயர்ட் ஆயிடுச்சு. எல்லா பிள்ளைங்களும் சாப்பாடு கொண்டாந்துருக்கு. எல்லா பிள்ளைங்களும் சாப்பாடு எடுத்து சாப்பிடுது. ஆனா நம்ம லோகிதாசன், ஹரிச்சந்திரனுடைய பையன் லோகிதாசன் சாப்பாடு இல்லை. இவங்ககிட்ட போய் கேட்கவும் அந்த பையனுக்கு முடியல. அவனுக்கு ஏதோ இது தடுக்குது. அதனால அவன் என்ன பண்றான், நேரா ஆத்துக்கு போறான். ஆத்துக்கு போய் அங்க இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிடலாம். தாகத்துக்கு அல்ல, பசிக்கு. அதனால 2 கையில தண்ணி அள்ளுறான். அள்ளுன அந்த லோகிதாசன் ஒரு கை தண்ணீர் இப்படியே கீழே விட்டுறான். குடிக்கல எடுத்த உடனே ஒரு கை தண்ணீரை கீழே விட்டுறான். அப்படி கீழே விடும்போது உலகோருக்கு ஆகுக அப்படிங்கிறான். அடுத்து இன்னொரு கை அள்ளுறான். ஒரு கை தண்ணீரை கீழே விட்டுறான். உலகோருக்கு ஆகுகன்னு சொல்லி இந்த ஒரு கை மட்டும் குடிக்கிறான். இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஏன் சார், இவன் கையில வர்ற அந்த ஒரு கை தண்ணீர்லயே இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த மரபு, இந்த மண்ணினுடைய மரபு என்ன தெரியுமா சொல்லுது? பச்சை தண்ணியா இருந்தாலும் பகிர்ந்துக்க அப்படின்னு சொல்லுது. இன்னொருவனுக்கு உதவி செய் என்றுதான் சொல்லுகிறது. அந்த இடத்துல ஹரிச்சந்திரனுடைய உண்மையை காட்டிலும் ஒரு படி மேல போய் நிற்கிறான் லோகிதாசன். ஆகவே உதவி என்பதுதான் நமக்கு நிரந்தரமான மனநிறைவை தரும்.